வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விட்டுட்டே இருந்த காவேரி திடீர்னு வாமிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே தொணன்னு பேசிகிட்டு இருக்க நம்ம சாந்தி அம்மா சும்மா இருப்பாங்களா? இதுதாண்டா சாக்குன்னு, என்ன இவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதனால லைட்டாக ஒரு ஓரத்தில் கங்காவோட மனசு கொஞ்சம் இதுவாகுது. சாந்தியோட அம்மாவும் என்னடி பேசிகிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை பாட்டி, கொஞ்சம் சாப்பிட்டது தான் ஒத்துக்கல போல இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிறான், ஆனால் எனக்கு என்னவோ இது சாதா வாந்தி மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகமாக இழுக்க, இதனால் மனசுக்குள்ளே வந்து காவேரிக்கு ஒரு சந்தேகம் எழும்புது. என்ன அத்தை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் தான் கேலண்டரை போய் பார்க்கும்போது டேட் வந்து தள்ளி போயிருக்கின்ற விஷயம் வந்து தெரிய வருது. இதுக்கப்புறம் ரொம்ப பதட்டம் அடைகிறது மட்டும் இல்லாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக. வேலை அத்தை சொல்கிற மாதிரி இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற குழப்பத்திலே என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா விஷயத்த சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேச, இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, உடனே மெடிக்கல் ஷாப் போயிட்டு கிட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. கேட்ட காவேரியும் ஃபஸ்ட்டுக்கு ரொம்பவே குழப்பம் அடைகிறது மட்டும் இல்லாமல், சரி எப்படியும் வந்து நம்ம பார்த்துடலாமே, என்ன நடக்கட்டும் அப்படின்ற தைரியத்தில் என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகணும்னு கிளம்புறாங்க. வீட்டில் எங்கடி போகிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதையும் சமாளித்து அங்கேருந்து கிளம்புறாங்க. தைக்கத்தோட மெடிக்கல் ஷாப் போயிட்டு கிட்டும் வாங்கி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கடி போயிட்டு வர காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா பக்கத்தில் ஏதோ கடை வரைக்கும் தாம்மா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, இவ ஏன் ஒரு மார்க்கமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களும் யோசிக்க, அதுக்கப்புறமா உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரே ஒரு கோடு தான் ஃபஸ்ட்டு வருது. பரவாயில்ல, ஒரு கோடு தான், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகிற டைமில் 2 கோடு காட்டுது. ஒன்றுமே புரியல காவேரிக்கு. பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி சந்தோஷப்பட்டாலும் வீட்டில் உள்ள நிலைமையெல்லாம் பார்க்கும்போது பயங்கர வருத்தத்தோடு இருக்காங்க. அம்மா இதனால் என்ன நினைப்பாங்கன்னு ஒன்றுமே புரியலையே, நம்ம வேற வீட்டில் இப்படி சொல்லி வச்சுருக்கோமே அப்படின்ற குழப்பத்தோடவே இருக்காங்க. ரொம்பவே வருத்தத்தோடு வெளியில் வராங்க. காவேரியை பார்த்தா அவங்க அக்காவும், என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கா, உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் வேணால் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை வேண்டாங்க்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் நல்லா தான்க்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காகடி இவ்வளோ பதட்டம் அடைகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ பரவாயில்ல, இந்த இது அம்மா உனக்கு இந்த மருந்தை போட்டு கொடுத்துச்சு, இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன மருந்துக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஷாக் ஆகி கேட்குறேன். எதுக்காகடி இவ்வளோ ஷாக் ஆகுற, நீ ஏதோ வாமிட் பண்ணிகிட்டே இருந்தல்ல, அதுக்காக அம்மா உனக்கு ஒரு மருந்து போட்டு கொடுத்துச்சு, இதை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க்கா, பரவாயில்ல, அது குடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் இதெல்லாம் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்தை குடிக்காமல் யாருக்கும் தெரியாமல கொண்டு போய் ஊற்றிடுறாங்க. யார்கிட்ட சொல்கிறது ஒன்றுமே புரியலையே, இதை சொன்னால் வீட்டில் என்ன நடக்கும், இதை சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆனால் இங்கே சொன்னால் என்ன நடக்கும்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற குழப்பத்தோடவே சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்காக நீ இதை சொல்லாமல் இருக்க போறிய காவேரி, இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறாங்க. திடீர்னு வெளியில் வராங்க, போய் விஜய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. வா காவேரி, என்ன இந்த டைமில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லை அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு பேச, என்ன காவேரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஆர்வமாக கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் பயங்கர சந்தோஷம் அடைகிறார் விஜய். என்ன சொல்கிற காவேரி, உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தூக்கி சுத்த ஆரம்பிக்கிறார். விடுங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் சொல்லிட்டு சொல்ல, காவேரி நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா, இப்போ உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உடனே இந்த விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்லி நான் காவேரியோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்றத நான் அவங்க கிட்ட சொல்லி ஆகணும், வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அதெல்லாம் விட முடியாது காவேரி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, சாரதாவை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொன்னீங்களே கான்ட்ராக்ட் தான் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி இப்போ கர்ப்பமாக இருக்கா, இப்போ பார்த்தீங்களா அவளோட நான் நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறதா அதிர்ச்சியாக, என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் வாக்குவாதம் வந்து அதிகமாகுது. இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்க திடீர்னு கனவுல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி. இதை மட்டும் இவர்கிட்ட நான் இதை சொன்னேன்னா கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவார், இதுக்கப்புறம் வீட்டில் பிரளயமே வெடிக்கும், பொறுமையாக காத்திருந்து தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க காவேரி.